இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ரத்னபுரம் என்ற கிராமத்தில் வந்து ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ அந்த காணொலியை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணியினுடைய மேலதிக விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னம் நீங்கள் இப்போதான் என்னுடைய காணொலியை முதல் தடவையாக பார்த்தீங்க என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த காணி சரியாக எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து அதாவது டிப்போ சந்திலிருந்து ஒரு 1200 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ரத்னபுரம் என்ற கிராமத்தில் தான் இந்த காணி அமைந்திருக்குது. மிகவும் அருமையான காணியும் புதிதாக கட்டப்பட்ட ஒரு அழகான வீடும் தான் இது. இந்த காணி சரியாக அமைந்திருக்கிற இடத்தை வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். அதாவது டிப்போ சந்தியிலிருந்து காணி வரைக்குமான பாதையை வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தி வந்து டிப்போ சந்திலேருந்து ரத்னபுரம் திருவியாறு மட்டகச்சிக்கு போகிற பாதை தான் இது. சரியாக இணையிலிருந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு போகலாம். அடுத்ததாக இந்த வீட்டினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் வாசல் வீடு உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கட்டுமான பணியாத்தான் இருக்குது. மொத்தமாக 4 ரூம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா மேல் மாடிக்கான படியும் வந்து உள்ளுக்கு தான் வைக்கப்பட்டிருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னா வெளியிலையும் படி. இது வந்து சுவாமி அறை. இந்த அறையும் வந்து 16 அடி நீளத்துல தான் கட்டப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அறைகளும் வந்து 16 அடி ஆழத்துல தான் கட்டப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டுக்கான சமையலறை வந்து இதுதான். இந்த சமையலறை வந்து இப்போ பயன்படுத்த இல்லை. அதன்படியால வெளியால வந்து தனியாக ஒரு சமையலறை அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து 2வது அறையாக இருக்குது. ஏசி போட்டு இருக்குது, ஃபேன் போட்டு இருக்குது.
சட்டப்படியான ஒரு பெட்ரூம் இது. இது வந்து இந்த வீட்டினுடைய 4வது அறையாக இருக்குது. இதுல ஏசி போட்டு இல்லை, ஃபேன் தான் போட்டு இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி வைத்தியசாலையும் வந்து இந்த வீட்டில இருந்து ஒரு 1200 மீட்டர் தூரத்துல தான் இருக்குது. மற்றது கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு 1200 மீட்டர் தூரத்துல தான் இருக்குது. மற்றது என்னென்னு சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய விடுமுறை காலத்தில் வந்து இந்த வீட்டை வந்து வாடகைக்கு எடுக்கிறது. அது வந்து ஒரு நாளைக்கு 15,000க்கு தான் இந்த வீடு வந்து வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. இந்த வீட்டினுடைய மேலே அட்டாச் பாத்ரூம் வந்து அருமையாக தான் கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த காணியினுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் சரியாக 8 தரப்பு காணி. இந்த காணிக்குள்ள பயன்படக்கூடிய மரங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 30 கிட்ட தென்னை மரம் நிற்குது, எல்லாமே காய்க்கிறது நெல். மற்றது பெரிய கட்டுக்கிணறு இருக்குது. அடுத்தாக வந்து ஒரு தனியாக ஒரு குளியல் அறையும் ஒன்று இருக்குது. அடுத்தாக தனியாக ஒரு மலசல கூடமும் வெளியில் கட்டப்பட்டிருக்குது. அடுத்ததாக இந்த காணியினுடைய விலையை பார்த்தோம் என்று சொன்னால் மொத்தமாக 6,30 லட்சம் என சொல்லப்படுகிறது. விலையும் வந்து கலைச்சி பேசக்கூடியதாக இருக்குது. மற்றது உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் ஸ்கிரீனில் பெரிய நம்பர்களை ஏற்படுத்துங்கள். காணிகளுக்கான விவரங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். மற்றது இதுபோல உங்களுடைய காணியை வீடுகள் விற்பனை செய்ய வேண்டுமானாலும் அதை ஏற்படுத்துங்கள். மற்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றது வெண்ணிடம் ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் பக்கங்கள் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி வணக்கம். இதுபோல மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி வணக்கம்.